காலம் மாற மாற நம்மளும் மாறணும். இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு வெட்கப்படக்கூடாது. நம்மளோட சின்ன பையனாக இருந்தால் கூட அவன் புத்திசாலியாக இருப்பான். அவன்கிட்ட ஒரு விஷயத்த கற்றுக்கலாம். போய் அவன்கிட்ட வேலை பார்க்கணும். எத்தனை இயக்குநர்கள்ட்ட நான் போய் நடிக்கும்போது நடிச்சுட்டு ஓடி போயெல்லாம் கேரவனுக்குள்ளே போய் உட்கார மாட்டேன். ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2 ஷாட் 3 ஷாட் வைக்கும்போதே தெரிஞ்சிடும். சரி தம்பி கொஞ்சம் விவரமாக இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து எதையா கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே சேரை போட்டு அவன் பேசுறது, அவன் ஷார்ட் சொல்கிறது, அவன் மற்றவங்களோட டீல் பண்ணுறது, அவன் டைரக்டர், அவன் இன்னொரு கோ டைரக்டர்கிட்ட பேசுறது, டான்ஸ் மாஸ்டர்கிட்ட பேசுறது, ஃபைட் மாஸ்டர்கிட்ட பேசுறது, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் ஒரு அப்ரோச். நீ வந்து அவன் எப்படி அப்ரோச் பண்ணான்றதை பார்த்து நீ கற்றுக்கணும். நீ கற்றுக்கிட்டாதான் அது பயன்படுமே தவிர நம்ம என்னைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். என்னுடைய ஒவ்வொரு நண்பன்ட்டே அதான் சொல்லுவேன். நான் என்னுடைய சர்வீஸில் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் கடந்து வந்தவங்க ஆயிரக்கணக்கான இயக்குநர்களை கடந்து வந்திருக்கேன். எல்லாம் அங்கங்கே நிற்கிது. அங்கங்கே நிற்கிது. ஊரில் இருக்க எல்லா படத்தையும் குறை சொல்லிக்கிட்டு, ஹாலிவுட் படத்தையும் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குது. இது என்ன செய்ய? இது வந்து இப்போ உளவியல் பிரச்சனை. இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறது? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதா? நீங்களா? அது இருக்கிறதே இல்லை. சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் தம்பி. அதாவது எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்து பாரு, அதுதான் உலகத்திலே ஆக சிறந்த சந்தோஷம். நம்மளால இருக்க முடியாது.